ஸோ பழைய அயன் கடாய் வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணலாமே. எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தால் ஏன் ஈஸியாக இருக்காது விஷயங்கள்? என்னெல்லாமோ கற்றுக்குறோம். இதை கற்றுக்க முடியாதா நம்மளால்? நம்மளோட ஹெல்த்துக்கு நம்ம கற்றுக்கலாம். 2-3 டிப்ஸு அதை மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோன்னா, அயன் கடாயில் சமைக்கிறது அவ்வளோ ஈஸி. கேப்சிகம் சப்ஜி தான் பண்ண போகிறேன். என்ன கேப்சிகம் அளந்து நறுக்கிட்டு கடாயில் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் தாளித்து கொட்டி கேப்சிகத்தை அதில் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு சாட்டே பண்ணணும். தென் மூடி வைக்கலாம். தென் மஞ்சப்பொடி, பெருங்காயம், சில்லி பவுடர் போட்டு அதையும் வதக்கிட்டு தென் கடலைமா மேலே போட்டுட்டு அதுவும் சேர்ந்து வதங்கின உடனே சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்ந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் மாற்றிடணும். கேஸ் ஆஃப் பண்ணினா கடாயில் ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாது. சால்ட் போட்டதுக்கப்புறமும் வதக்கிட்டு உடனேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு மோர் குழம்புன்னா எல்லாருக்கும் பயம்தான் பண்ணுறதுக்கு, ஆனால் தைரியமாக பண்ணலாம். இரும்பு கடாயில் கடுகு, வெந்தயம், மிளகாத்தூள் தாளித்து கொட்டி எண்ணெயில் கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலை படபடன்னு வெடிக்கும்போது கையோடு கடைஞ்ச மோரை அதில் சூடான கடாயில் விட்டு மசாலா ஆஃப் யுவர் சாய்ஸ் எனிதிங் தேங்காயோட மிளகாவத்தல், பச்சை மிளகாலாம் அரைச்சி கொஞ்சம் அரிசியோட அதையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலக்கணும். பிராதி ஆகும்போது மஞ்சப்பொடியை போட்டு கலந்து சால்ட் வேணுங்கிற அளவு போட்டு ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளே நல்லா கலந்து, ஒரு நிமிஷத்துக்கு மேலே டைம் கிடையாது, உடனேயே வேறு வெசலில் மாற்றிடணும். காய்கறி போடுறவா முன்னாடி சீசன் பண்ணும்போது போடலாம், இல்லைன்னா லாஸ்ட்டில் நான் போட்ட மாதிரி குணுக்கு மாதிரி பண்ணால் போடலாம். கலரே மாறாத பர்ஃபெக்டாக இருக்கும். இப்படி நம்மளால் சமைக்க முடியும்னா நம்ம அயன் கடாய் உள்ளே வைக்கணும், எடுத்து யூஸ் பண்ணலாமே. மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாஷ் பண்ணின உடனே ஈரம் போக அதை கேஸில் சூடு பண்ணி டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சா மட்டுமே போதும்.